உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். Civil engineering with specialization in GIS, remote sensing and more. வணக்கம் யாசர் அண்ணா. வணக்கம். தமிழகத்தில் ஒரு முக்கியமான தொகுதி திருச்சியை சேர்ந்த லால்குடி தொகுதி. இங்கே தமிழ்நாட்டிலேயே அதிக சொத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து போட்டிடுறாங்க. சுமார் 1048 கோடி சொத்து வச்சிருக்கக்கூடிய லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் வந்து போட்டிடுறாங்க. தொடர்ந்து ஹேட்ரிக் ஒரு 4வது முறை வெற்றி பெற்ற சவுந்தரபாண்டியன் அவர்கள் திமுக எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ, அவர் ஏன் தூக்கப்பட்டார்? இந்த கள நிலவரம் எப்படி இருக்கு? இப்போ பொதுவாக லால்குடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுகவுடைய கோட்டையாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 80கள்லேருந்து 2026 வரைக்கும் திமுகவுடைய அதிகார மையத்தில் லால்குடியை வந்து பதிஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டத்துக்குள்ளே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமைச்சர்களுடைய கோட்டையாக இருக்குது. 2 அமைச்சர்கள், அன்பில் மகேஷ்க்கு முன்பு வந்து அவருடைய தந்தை ஆதிக்கம் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதே போல் KN நேருக்கு சொந்த ஊரே வந்து லால்குடி தான். லால்குடியில் ஒரு குக்கிராமம் கணக்கிலியூர்னு சொல்லி ஒரு கிராமத்தில் தான் KN நேருடைய பிறந்திருக்காரு, வளர்ந்துருக்காரு, எல்லாமே அங்கே தான் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அமைச்சர்களுடைய ஒட்டுமொத்த கோட்டையாக வந்து திருச்சி இருக்குது. திருச்சினாலே வந்து நமக்கு மலைக்கோட்டை ஞாபகம் வரும். அதற்கு அடுத்தபடியாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா KN நேருங்கிறது ஒரு ரிஜிஸ்டரான ஒரு பேர். இப்போ KN நேருக்கு அப்புறம் சிறு வயதுலேருந்து அரசியலுக்கு வந்து அன்பிலுடைய பேர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். சவுந்தரபாண்டியனை ஃபஸ்ட்டு நம்ம பேசிடுவோம். சவுந்தரபாண்டியன் வந்து திமுகவுடைய கோட்டையாக கருதப்படக்கூடிய லால்குடி இருக்குல்ல, அந்த பேசிக்ஸில் தான் இந்த 4 வருஷம் அவர் ட்ராவல் பண்ணி தொடர் வெற்றியை அங்கே வெற்றி அடைஞ்சிருக்காரு. இந்த 4 முறை அவர் எப்படி வெற்றி அடைஞ்சார் அப்படின்னா சோலோ பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப பண்ணுவார். அவரை பற்றி ஒரு விளம்பரம் படுத்திக்கவோ இல்லை இதுக்காக பணம் செலவுறதோ அதுக்காக பணம் செலவுறதோ இப்போ எப்படி எவ்வளோ விளம்பரங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விளம்பரங்கள் இல்லாமல் சோலோ பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுவார். இப்போ கட்சிக்காரங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் கூட அதுக்கு எவ்வளோ செலவாகும் முன்னாடியே கால்குலேட் பண்ணுவார். நம்ம இந்த 2 காரில் போனால் 10,000 ரூபாய் ஆகும், அப்போ ஒரு காரில் போனால் 5,000 ரூபாய் ஆகும். அப்படி இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஆள் சவுந்தரபாண்டியனுக்கு அங்கே வாய்ஸா ஏன் 4 முறை ஜெயிச்சாருங்கிற ஒரு கேள்வி வரும். கமெண்ட்ஸ்லேயும் அதை கேட்பாங்க. இருந்தாலும் சவுந்தரபாண்டியனுடைய சமூகத்தை சேர்ந்தவங்களை தான் நம்ம இங்கே ரொம்ப பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். கிட்டத்தட்ட சவுந்தரபாண்டியனுடைய சமுதாயம் வந்து உடையார் சமுதாயம். பாரிவேந்தர் இருக்கார்ல IJK, அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவர். IJKவுடைய ஆதரவும் அவருக்கு தொடர்ந்து இருந்துட்டு இருந்துச்சு அந்த உடையார் சமூகத்தில். கம்யூனிட்டி ரீதியாக ஒரு இப்போ இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற முத்திரையர்களாக இருக்கட்டும், தேவர்களாக இருக்கட்டும், இந்த கம்யூனிட்டி ரீதியாக ஒரு பவர் ஆஃப் பாயிண்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. தேவர் கம்யூனிட்டியில் ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு நபர் வந்து ராமநாதபுரத்துலேயே அது முதுகுலத்திலே நிற்கிறாரு அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டியோடைய மீட்டிங்ஸில் அவருக்கு ஆதரவுங்கிறத பேசுவாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்கள், அதே மாதிரி கிறிஸ்தவர்கள், அந்த மாதிரி தான் செட் ஆஃப் ஜாதி மத அரசியலுங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று தமிழ்நாட்டில். அது இயல்பாகவே நடக்கும். அது எந்த கொம்பனாலையுமே தடுக்க முடியாது, மாற்ற முடியாதுங்கிற ஒரு ஸ்டாண்டர்டை இங்கே பதிச்சுட்டாங்க. வெளிப்புறமாக சொல்ல முடியலனாலும் மனதளவில் தங்களோட ஜாதியை பற்றியும் மதத்தை பற்றி தான் அங்கே அரசியல் போகும். ஸோ அந்த மாதிரி சவுந்தரபாண்டியனுக்கு 35,000 வாக்குகள் அங்கே வெற்றிக்கான அந்த வாக்குகள் அவர் கையில் எப்போதுமே இருந்துச்சு. ஸோ அந்த பேசிக்ஸில் தான் இந்த 4 முறை அவர் கடந்து தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஹாட்ரிக்கை விட அது பெரிய வெற்றி. கிட்டத்தட்ட 4 முறை அந்த இடத்துல வெற்றி அடைஞ்சிருக்காரு. இந்த 35,000 வாக்குகளை வைத்து தான் தொடர் வெற்றி அவர் பறிக்கிறாரு. 2வது இன்னொன்று, அவரை ஜெயிக்க வைக்கக்கூடிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிறது யாரு அப்படின்னா KN நேரு, அன்பில் மகேஷ்க்கு முன்பு அவருடைய தந்தை. ஸோ என்ன காரணம் அப்படின்னா நம்ம திருச்சியில் வந்து திமுகவுடைய கோட்டைன்னு நிரூபிச்சிட்டோம், அதை கண்டினியூட்டி பண்ணணும். அப்போ லால்குடி வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாலுகா. ஸோ அந்த தொகுதி வந்து தோக்குது அப்படின்னா அது அமைச்சருக்கு வந்து கேவலம். இப்போ எப்படி சேகர் பாபு சென்னையில் 6 தொகுதி நான் ஜெயிச்சு காமிப்பேன் அப்படிங்கிறாருல கிழக்கு மாவட்டத்தில். ஸோ அந்த கான்செப்டில் தான் அங்கே நேரு வந்து தொடர்ந்து 6 முறை இவங்களுக்கு வந்து திமுகவே செலவு பண்ணுது நேரடியாக. யாருக்கு? சவுந்தரபாண்டியனுங்க. அரசியலில் தேர்தல் களத்தில் போகிறது நிர்வாகிகளுக்கு, ஒன்றிய செயலாளர்களுக்கு, கிளை செயலாளர்களுக்கு, பகுதிக்கு, வட்டத்துக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட செலவுகள் முழுவதுமே வந்து சவுந்தரபாண்டியனுக்கு தலைமை பண்ணுது. இது திமுகவின் தலைமை பண்ணுது, அமைச்சர்கள் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேசிக்ஸில் தான் இவர் வின் பண்ணுறாரு. தொடர்ந்து 4 முறை வெற்றி பெற்றிருக்காரு. நிறைய பல ஆயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு ஏன் இந்த டைம் சீட்டு தரல? இல்லை, அங்கே தான் ட்விஸ்ட் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட லால்குடியை பொறுத்த வரைக்கும் ஒரு குக்கிராமம்.
நேருவை பற்றி முழுசாக நான் சொல்லி முடிச்சிடறேன். லால்குடியில் வந்து 91 நேரு வெற்றி அடைகிறாரு. அடுத்த தேர்தலில் தோல்வி அடைகிறாரு. அதுக்கப்புறம் திருச்சி நகரத்தில் திமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் வேணும், ஒரு கம்யூனிட்டி ரீதியாகவும் வேணும், ஒரு ஆள் பார்க்கவும் கொஞ்சம் இதாக இருக்கணுங்கிறப்ப நேரு வந்து நகரத்துக்கு தள்ளப்படுறாரு. ஸோ சொந்த ஊர் நேருக்கு அங்கே. ஆனால் நேரு அங்கே தக்க வச்சுருந்தாருன்னா தொடர்ந்து நீங்கள் சொல்கிறீங்களே இந்த 4 முறை சவுந்தரபாண்டியன் அந்த இடத்துல நேரு இருந்திருப்பார். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. அப்போ நகரத்துக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆள் வேணுங்கிற இங்கே அன்பில் பார்த்துக்குவார். அப்போ சிட்டிக்கு வந்து நேரு மாதிரி ஒரு ஆட்கள் வேணுங்கிறத திமுக தலைமை முடிவு பண்ணுது. அந்த டைமில் தான் நேருவை தூக்கி தோல்வி அடைஞ்ச உடனே நீங்கள் போய் நகரத்துக்கு போங்க, மாவட்ட செயலாளர் ஆக்குறாங்க. கிட்டத்தட்ட மலைக்கோட்டை கிட்டத்தட்ட சிட்டியே வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு, ஒருவே வருஷத்தில் பண்ணுறாரு. நேரு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னை அந்த மாவட்டத்தில் மக்களோட இணைச்சிக்கிறதுக்காக புல்லட் எடுத்துக்குவார். காலையில் புல்லட் எடுத்துகிட்டு 6 மணிக்கு அந்த பால் லோடுலாம் வந்துடும், பால் வியாபாரிகள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த பிஸ்னஸும் அவர் பண்ணுற விவசாயம் தான் அவங்களோட பூர்வீகமாக லால்குடியில் அவங்களோட இது. ராமஜெயம் பேரில் அங்கே வந்து அரிசி அந்த தயாரிக்கிற மண்டி இருக்குது. அதாவது அரிசி வந்து மணச்சநல்லூர் பொன்னின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அரிசி அந்த தொழிற்சாலைகள் வந்து நிறையா வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவர் மக்களோட இயல்பாக அதனால் சிட்டியில் ஈஸியாக இன்ட்ராக்ட் ஆகிட்டார். நேருங்கிற அந்த பேரும் நல்லா ரீச் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு பாட்டு. இப்போது சவுந்தரபாண்டியனுக்கு 4 முறை வெற்றிக்கு வந்து தலைமை தானே. ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, இப்போ நேரு அவர்கள் வந்து அவருடைய செல்வாக்கு பற்றி நம்ம தொடர்ந்து பேசுகிறோம். அப்படி இருந்துமே 2001 போட்டிடுறாரு, 2ஆம் இடத்துக்கு போறாரு, 20,000 வாக்கு வித்தியாசத்தில் தோக்குறாரு. இல்லை சொந்த தொகுதி மக்களே முதுகுல குத்திட்டாங்களா? இல்லை, அங்கே தான் அந்த கம்யூனிட்டி விளாண்டுருச்சுன்னு நான் சொல்கிறேன். இதே சவுந்தரபாண்டியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவரோட கம்யூனிட்டி உடையார், நேருவோட கம்யூனிட்டி வந்து ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க. அப்போ இந்த 2 கம்யூனிட்டிக்கான பிரச்சனைகளில் நேருவை தோக்கடிச்சு ஆக வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுக்கிறாங்க. என்னன்னா அவங்களுக்கு எம்பி எலெக்ஷனில் உடையார் கம்யூனிட்டி வந்து பெரிய பெல்ட்டு. ஸோ துறையூர், பெரம்பலூர், ஸோ இந்த தொகுதிகளுக்கு உட்பட்டு சில வாக்குகள் தேவைப்படுது. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அந்த தொகுதியில் எம்பி தொகுதியில் நம்ம வின் பண்ணணுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அந்த பேசிக்ஸில் அவர் தோக்கடிக்கப்படுறாரு. 2வது வந்து அப்போ ஜெயலலிதாவுடைய அந்த வருகை தாக்கம்ங்கிறது 96 ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அதுவும் ஒரு காரணம். சவுந்தரபாண்டியனை ஏன் தூக்குனாங்க? லால்குடியை பொறுத்த வரைக்கும் மராமத்து பணிகள், திட்டப்பணிகள், சாலை பணிகள், ஸோ இது மாதிரி 100 நாள் வேலை திட்டம், இந்த மாதிரி திட்டப்பணிகள் வந்து தொடர்ந்து அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் வந்து வருமானம்ங்கிறது அதிகமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட இது கட்சி நிர்வாகிகளே திமுக கூடிய கட்சி நிர்வாகிகளே பேசின விஷயங்கள், கசிந்த விஷயங்களை தான் நான் இப்போ சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த திட்டப்பணிகள்லாம் செய்கிறப்ப கிட்டத்தட்ட கமிஷன் மட்டும் 15 to 20 கோடி ரூபாய் சவுந்தரபாண்டியனுக்கு வருது. இதை ஹோல்ட் பண்ணுறாரு நேரு ஒரு இடத்துல. ஹோல்ட் பண்ணி இந்த அமௌண்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணுறாரு. என்ன ரீசனுங்கிறப்ப நம்ம 4 முறை அவனை ஜெயிக்க வச்சுருக்கோம், ₹1 செலவு பண்ண மாட்டாப்புல. இந்த முறை நம்ம செலவு பண்ண காசை நம்ம இந்த முறை தேர்தலில் சீட்டு வாங்கி கொடுத்தாலும் நான் செலவு பண்ணோம், அதுக்காக இந்த 15 கோடியை நான் ஹோல்ட் பண்ணேன்னு சொல்லி ஹோல்ட் பண்ணுறாரு. அங்கே தான் 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு வருது. அப்போ என்னுடைய சமுதாயத்தோட ஓட்டு எனக்கு இருக்குங்கிறத ஸ்ட்ராங் பண்ணுறாரு சவுந்தரபாண்டியன். நேரு வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர், அமைச்சர், அவரை எதிர்க்க முடியாதுங்கிற ஒரு சூழல் அங்கே வருது. ஸோ இதுதான் ரீசன். அவர் 4 முறை வெற்றி பெற்றவருக்கு 1 முறை கூட அமைச்சர் பதவி கொடுக்கல திமுக. காரணம் என்னன்னா, அவர் செலவு பண்ண மாட்டார், சோலோ பர்ஃபார்மன்ஸுங்கிறத பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கக்கூடிய ஆளுங்கிறத தலைமை முடிவு பண்ணிச்சு. அமைச்சர்னா எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும், செந்தில் பாலாஜி எப்படிலாம் இருக்காங்க எல்லா அமைச்சர்களும் தெரியும். ஸோ அதுக்கு இவன் சரிப்பட்டு வர மாட்டான்ப்பான்னு ஒரு டைலாக்ல இருக்குல்ல, அந்த மாதிரி நபர் தான் சவுந்தரபாண்டியன். ஸோ இந்த 15 கோடியில் தான் முட்டுது பிரச்சனை. அப்போது இதை தலைமைக்கு கொண்டு போகிறாங்க. சவுந்தரபாண்டியன்ட்ட நம்மளுடைய செய்தியாளர்கள் வந்து 26 தேர்தல் வருது, விளம்பரங்கள்லாம் வசூல் பண்ணுவாங்க. செய்திகளில் பெரிய பெரிய சேட்டலைட் சேனலில் விளம்பரம் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ ஒரு செய்தியாளர்களுக்கும் அதுவுமே ஒரு ஒர்க்கு தான். ஸோ அப்படி கேட்குறப்போ தான் சவுந்தரபாண்டியனே செய்தியாளர்கள்ட்ட இந்த தகவல்லாம் சொல்கிறாரு. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த விஷயம் வந்து வெடிக்குது. சவுந்தரபாண்டியன் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. எப்படி நீங்கள் ரிப்போர்ட்டை இந்த தகவலை சொல்லலாம், இது எப்படி அமைச்சருடைய பேர் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வெளியே வரப்போ தான் நிறைய லோக்கல் சின்ன நியூஸ் பேப்பருங்களும் அதில் கசியுது இந்த மேட்ரு. ஸோ இது தலைமை கண்காணித்து சவுந்தரபாண்டியனுக்கு இந்த முறை சீட்டு வேணாங்கிறத ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் அவருக்கு அங்கே சீட்டு கொடுக்கப்படல. ஓகே, இது ஒரு பெரிய டிராபேக்காக திமுகவுக்கு இருக்குமா? ஏன்னா 20 வருஷமாக திமுக ஆட்சி நடக்குது, ஒரு புதுமுகம் உள்ளே வராங்க அப்படிங்கும்போது மக்கள் ஏற்றுப்பாங்களா? இல்லை, இப்போ அந்த இடத்துல தான் நான் சொன்னேன் திமுகவுடைய கோட்டைன்னு சொல்கிறேன்ல. அப்போ அந்த கோட்டையை தக்க வச்சுக்கிறதுக்காக சரியான நபர் தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. பாரிவள்ளலும் சரியான கேண்டிடேட்டை தான் அங்கே இருக்கார். சரிக்கு சமமாக போட்டி கொடுக்குறாரு. சவுந்தரபாண்டியனுக்கு சீட்டு தரலைனாலுமே ஆனால் கொள்கை ரீதியாக கட்சி ரீதியாக திமுகவில் சமரசம் செய்ய முடியாது. எனக்கு சீட்டு தரல அப்படின்னு நான் வேலை பார்க்காம எந்த திமுக காரனும் இருக்க மாட்டான். ஒரு கட்டத்தில் அதை சமாதானப்படுத்தி அவனை வேலை வாங்க வைக்கிறது திமுகவோட தலைமை செய்யும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தாம்பரம் இஷ்யூ நீங்கள் எடுத்துக்கலாம். SR ராஜாவுக்கு சீட்டு தரல, போராடினாங்க.
அமைச்சர் டிஆர் பாலு முன்னாடி கத்துனாங்க, கூச்சல் போட்டாங்க, அறிவாலயம்லாம் போனாங்க. ஆனால் அதே அடுத்த நாள் ராசா போயிட்டு கிருத்திகா வேட்பாளர் கையை பிடிக்கிறாரு, எஸ்ஆர் ராஜா கையை பிடிச்சி சேர்த்து வைக்கிறாரு. எஸ்ஆர் ராஜா தான் இப்போ களத்தில் 24 மணி நேரம் வேலை பார்க்குறாரு. அந்த அம்மாவுக்கு கொள்கை ரீதியாக சமரசம் பண்ணிக்க மாட்டாங்க. திமுக எப்பயுமே அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எனக்கு சீட்டு தரலன்னு வீட்டில் யாரும் உட்கார மாட்டான், திமுக ஜெயிக்கணும்னு அங்கே வேலை பார்ப்பான். ஆனால் இப்போ தேர்தலுக்கு அப்புறம் அந்த சண்டையை திரும்பி ஆரம்பிக்கும். ஆனால் தேர்தலில் அதை விட்டு கொடுக்க மாட்டான். ஸோ அந்த இடத்துல திமுக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர் தான் போட்டிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு பரபரப்பான தகவல். லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் அவங்க கட்சியை சார்ந்த நபர்கள் வந்து ஒரு டோக்கன் கொடுத்துருந்துருக்காங்க. என்னன்னா 25,000 ரூபாய் மதிப்பிலான ஒரு டோக்கன் அப்படின்னு கொடுத்தாங்க. இந்த தாவேக்காவினரும் பப்ளிக்கும் பார்த்து அதை பிடிச்சிட்டாங்க, அதனால ஓடிட்டாங்கலாம் கேள்விப்பட்டோம். உண்மை தகவலா இதெல்லாம்? இது உண்மைதான். இது என்ன டோக்கன் கொடுத்துருக்காங்கன்னா ஓட்டுக்காக இப்போ கொடுக்கக்கூடிய காசு கிடையாது. இது ஆக்சுவலாக இந்த டோக்கனை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருச்சியை சாராத வேறு மாநிலத்திலேருந்து ஆட்களை இறக்கியிருக்காங்க லீமா. இந்த வேறு மாநிலம்ங்கிறத நான் எதை சொல்கிறேன்னா, அவருடைய மகன் தொடங்கிய அந்த கட்சி எல்ஜேகே பாண்டிச்சேரியில் இருக்குது. பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு டீமை இறக்கியிருக்காங்க களத்தில். ஏன்னா லோக்கலாக தெரியக்கூடாது இல்லை, ஸோ அதனால் களத்தில் இறக்கி அந்த பாண்டிச்சேரியிலேருந்து வந்த நபர்கள் தான் ஆட்டோவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த டோக்கனை கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை லீமா ரோஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆக்சுவலாக லீமா அவங்க வந்து விஐபின்னு சொல்ல முடியாது, விவிவிஐபி எவ்வளோ வி வேணால் போடலாம், அந்த அளவுக்கு வசதி உள்ள ஆட்கள். அவர்களால் எதுவுமே செய்ய முடியும். ஒரு அரசாங்கத்தையே கவிழ்க்க முடிகிற அளவுக்கு அவங்கள்ட்ட சக்தி இருக்குது. கிட்டத்தட்ட பிஜேபி, திமுக, காங்கிரஸ் எல்லாருக்குமே, வெஸ்ட் பெங்கால் மம்தா எல்லாருக்குமே டொனேஷன் கொடுத்த ஒரு நிறுவனம் மார்டின் நிறுவனம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லால்குடி முழுவதும் ஒரு சர்வே எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக சர்வே எடுக்கிறாங்க. இந்த கனெக்டை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, செம்ம கிளியராக புரியும். 6 மாதமாக சர்வே எடுக்கிறாங்க. சர்வே எடுத்து கிராமங்களுக்கு போகிறாங்க. குக்கிராமங்களுக்கு போகிறப்ப ரொம்ப நீங்கள் டீப்பாக கிராமங்களில் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். டிவி இருக்காது, ஃப்ரிட்ஜ் இருக்காது, வாஷிங் மிஷின் இருக்காது, ஒரு அடிப்படையான தேவைகள், ஒரு 2 வீலர் கூட இருக்காத வீடுகள்லாம் இன்னுமே இருக்குது. ஸோ அதை சர்வே பண்ணி ஒரு டீம் வந்து லீமா ரோஸ்க்கு கொடுக்குறாங்க. எங்கே லால்குடி தொகுதியில் கொடுக்குறாங்க. லால்குடிக்கு இவங்க புதுமையான நபரே கிடையாது. லீமா ஆல்ரெடி ஐஜேகேல 10 வருடத்திற்கு மேலே அனுபவம் உள்ள ஒரு நபர். ஸோ அதில் ஒரு கருத்து வேறுபாடுனால கட்சியை விட்டு விலகி 3 மாதத்துக்கு முன்னாடி தான் அதிமுக இணைகிறாங்க. ஆனால் அவங்க ஐஜேகேல இருக்கிறப்பயே நான் லால்குடி தான் நிற்கணுங்கிறத டார்கெட் பண்ணிட்டாங்க. ஸோ சப்போஸ் கருத்து வேறுபாடு இல்லைன்னா அவங்க ஐஜேகேல அங்கே சீட்டு வாங்கியிருப்பாங்க. கருத்து வேறுபாடுனால அதிமுகவில் 3 மாதத்துக்கு முன்னாடி இணைகிறாங்க. ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடி அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இதற்கு முன்படி வேட்பாளர்களை வைத்து நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுறப்ப லீமா ரோஸ் தான் களத்தில் வந்து பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. எடப்பாடி எல்லாமே வேலாயுதம் பாளையம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அதுலேருந்து அந்த பாயிண்ட்டுகள்லாம் தொடங்கி பிரச்சாரத்தை சக்ஸஸாக பண்ணி முடிச்சாங்க. கிட்டத்தட்ட இப்போ உங்களுக்கு புரியுது அந்த கனெக்ட். ஐஜேகேல இருக்கிறப்பே லால்குடி டார்கெட் பண்ணிட்டாங்க. டார்கெட் பண்ணி 6 மாசமா சர்வே எடுத்துட்டு இருக்காங்க. அந்த சர்வேவின் மூலமா தான் அந்த டோக்கன் வருது. ஸோ டோக்கன் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதும் வந்து பாண்டிச்சேரி டீம். ஸோ இந்த டோக்கன் எப்படி கொடுக்குறாங்கன்னா, நான் சொன்ன அந்த அடிப்படை அத்தியாவசிய பொருட்கள் இல்லாத குடும்பங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. குக்கிராமங்களில் லால்குடியிலே கிராமங்கள் இருக்கும், ஒன்றியத்திலே வில்லேஜ்லாம் இருக்கும். ஸோ அந்த கிராமங்களை தேர்ந்தெடுத்து அங்கே டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த டோக்கன் எப்படி கொடுக்குறாங்கன்னா 25,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு டோக்கன் வவுச்சர் கொடுக்குறாங்க. இது இப்போ செல்லாது. இந்த வவுச்சர் செல்லாது. அந்த வவுச்சரில் வந்து QR கோடு, ஃபோன் நம்பர் அதெல்லாம் இருக்குது போல். அது வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒருவேளை அவங்க வெற்றி பெற்றால் அந்த 25,000 ரூபாங்கிறது பயனுள்ள பொருளாக மக்கள் வாங்கிக்கலாம். அந்த 5,000 ரூபாய் கூப்பன் மாதிரி அதே சேம் மெத்தடு தான். சப்போஸ் அந்த மெத்தடை விட நம்ம டிடிவி மெத்தடு தான். ஆர்கே நகர்ல 20 ரூபா நோட்டு அந்த மெத்தடு தான். ஜெயிச்சா கொடுக்குறேன், ஜெயிக்கலன்னா முடிஞ்சு போய் டோக்கன் எக்ஸ்பிரின்னு தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடை கால்குலேட் பண்ணி சர்வேக்களின் மூலியமாக அந்த அம்மா அங்கே செலவு பண்ணுறாங்க. அது செலவு இல்லை, ஸோ ஒரு பந்தா காமிக்கிறாங்க, நான் வந்து ஒரு பெரிய ஆளுங்கிறத, வெயிட்டான கேண்டிடேட்டுங்கிறத நிரூபிக்கிறாங்க. ஸோ இதுதான் இங்கே நடந்த விஷயம். இதுதான் அந்த டோக்கனுங்கிறது இப்போ வாங்கக்கூடிய பொருள் இல்லை. வெற்றி பெற்றால் அது வவுச்சராக மாறும். அந்த வவுச்சரும் கேரண்டி கிடையாது. ஏன்னா அதில் தொடர்பு எண்ணம் எதுவும் சம்திங் இல்லை, ஏதோ QR கோடு ஏதோ தான் இருக்குது போல். ஸோ அதுவுமே வந்து இதுதான் இப்போ இருக்க நிலவரம். இந்த டோக்கனில் எப்படி சிக்குறாங்கங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த டோக்கனை கண்டினியூவாக அவங்க கொடுத்துட்டே வராங்க. குக்கிராமல்ல தாவேக்காவுடைய நிர்வாகி வீட்லேயும் கொடுத்துட்றாங்க. சூப்பர். அங்கே தான் லீமா ரோஸ் வந்து இன்னைக்கு சிக்கியிருக்காங்க. கொடுத்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
அவர் பறக்கும் படைக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாரு, இந்த மாதிரி டோக்கன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க எப்படின்னு சொல்லி அவங்களுடைய தாவேகா வேட்பாளரை வர வைக்கிறாரு ஸ்பாட்டுக்கு. எல்லா நிர்வாகிகள்லாம் வராங்க, தாவேகாவுடைய நிர்வாகிகள்லாம் வராங்க. ஸோ இதுதான் அங்கே நடக்குது. உடனே வந்து அதிமுகவுடைய நிர்வாகிகள் அங்கே வராங்க. ஒரு ஆள் யாருன்னா தின்னக்குளம் சிவகுமார்னு சொல்லிட்டு, இவர் என்னன்னா அதிமுக ஒன்றிய செயலாளர் இருக்காரு. அவரு கூட அருண் நேருன்னு ஒருத்தர் வர்றாரு, அவரும் அதிமுகவுடைய நிர்வாகி. ஸோ இவங்கெல்லாம் ஒரே கம்யூனிட்டி பெல்ட்டை சார்ந்தவங்க. முன்னாள் எம்பி குமார் குமார்னு சொல்லுவாங்க. ஸோ அவரும் வந்து இதில் இன்வால்வ் ஆகிறாரு. ஸோ இந்த 2 பேரும் வந்து என்ன செய்கிறாங்க, தாவேகா நிர்வாகியை சமாதானப்படுத்துகிறாங்க. நமக்குள்ளே என்ன, நம்ம லோக்கலில் தானே இருக்கோம், லால்குடிக்காரங்கள்ல அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த சமாதானப்படுத்துகிற கேப்பில் பிடிச்சி வச்சிருக்க 2 பேரும் எஸ்கேப் ஆகுறாங்க. அவன் எஸ்கேப் ஆகிற வரைக்கும் இவங்க சமாதானப்படுத்திருக்காங்க. அதான் பிளானிங். ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த நான் சொன்ன இந்த சிவகுமாரும் அருண் நேரும் தான் அதிமுகவில் முக்கிய ரோலாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அம்மா 3 மாதத்துக்கு முன்னாடி லீமா ரோஸ் வந்து கட்சியில் ஜாயின் பண்ணாங்கல்ல, அந்த 3 மாதத்துக்கு முன்னாடியே ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர், மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் எல்லாத்தையும் சந்திச்சு ஒரு பெரிய தொகையை கொடுக்குறாங்க. நான் லால்குடியில் தான் நிற்க போகிறேன். நான் சொல்ல புரியுதா, சீட்டு வாங்குறதுக்கு முன்னாடியே சர்வே பண்ணாங்கன்னு சொன்னேன். அவங்க அதிமுக இணைகிறதுக்கு முன்னாடியே வந்து நிர்வாகிகளை சந்திச்சுட்டாங்கிற தகவலை இப்போ நான் சொல்கிறேன். அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த செட்டில்மெண்ட்லேயும் பிரச்சனை இருக்குது. இப்போ அந்த அதிமுக நிர்வாகிகளும் லீமா ரோஸுக்கும் டைரக்ட் கனெக்ட் கிடையாது. ஒரு 3 சக்திகள் தடுக்கிறாங்க. அந்த 3 சக்திகள் தான் இந்த தின்னக்குளம் சிவகுமார், அருண் நேரு, முன்னாள் எம்பி குமார். இந்த 3 பேரும் ஒரே கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டி தான் அவங்கள்ட்ட கொடுக்கல் வாங்கல இம்பார்ட்டண்டாக இருக்காங்க. இவங்களை மீறி லீமா ரோஸை யாரும் பார்க்க முடியாது. புரியுதா? ஸோ இந்த இவங்க ஒரு இதாக இருக்கனால அதிமுகவில் அங்கே பலவீனமாக இருக்கு. என்ன இவங்க 3 பேர் தான் அனுபவிக்கிறாங்க காசை அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை சச்சரவு போய்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து லீமா ரோஸ்க்கு ஒரு பெரிய பலவீனமாக இந்த தொகுதியில் பார்க்கப்படுது. ஸோ கட்சி ரீதியாகவும் அவங்களுக்கு இருக்கு. கூட்டணி கட்சிகள் பாமகவா, பிஜேபி, ஐஜேகே இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த 3 சக்திகளும் தடுக்கிறாங்க, நேரடி தொடர்பு கொடுக்காம தடுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கான அந்த வாக்கு சேகரிப்புங்கிறது கூட்டணி கட்சிகள்ல ரொம்ப குறைவாக இருக்கு. அதிமுக வேட்பாளர், திமுக வேட்பாளர் பத்தி நம்ம பேசிட்டோம். அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய நாம் தமிழர் அண்ட் தாவேகா, இவங்களுடைய செல்வாக்கு எப்படி இருக்கு? ஏதாச்சும் ஸ்கோர் பண்ணுவாங்களாங்க? இல்லை, அதுதான் நான் சொல்றேன். பணம் வந்து பிரதானமாக பார்க்கப்படுது. 2 சக்திகளும் வலுவாக ஒரு பக்கம் திமுகவுடைய கோட்டை, ஜாதி ரீதியான வாக்குகள், அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்டு. ஸோ அவங்க எப்படி அதை சேஃபாக கேம் ப்ளே பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிட்டேன். லீமானால என்ன கேம் ப்ளே பண்ண முடியுங்கிறத அவங்க இன்னைக்கு இந்த செய்திகளில், ஊடகங்களில் வர அந்த டோக்கன் மேட்டர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது இவங்க 2 பேரையும் தாண்டி இந்த 2 கட்சிகளால் அங்கே போராட முடியாதுங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது. ஸோ இவங்க அந்த பேசிக்காக நாம் தமிழர் அந்த வாக்குகளை தக்க வச்சுக்கிற அந்த நிலைமைக்கு வந்தால் கூட அவங்களுக்கு ஒரு ஆறுதல் தான். பட் தாவேகாங்கிறது பெரும்பாலும் நகரங்களில் அந்த தாக்கம் இருக்குது, கிராமங்களில் அந்த தாக்கம்ங்கிறது ஓரளவுக்கு குறைவாக தான் இருக்குது. நகரங்களில் 200 ஓட்டு வாங்கினாங்கன்னா கிராமங்களில் 100 வாங்குவாங்க. ஸோ இதை டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. நாத்தாக்காவுடைய வாக்குகளை தாவேகா கொஞ்சம் அதிகமாகவும் பெறும். அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த அதிருப்திகள் கொஞ்சம் பெறும். அதே போல் திமுகவுடைய உட்கட்சி பூசல்னால கிடைக்கக்கூடிய வாக்குகள் லால்குடியில் தாவேகாவுக்கு கிடைக்கும். ஒரு இறுதியான கேள்வி, யாருக்கு அங்கே வெற்றி வாய்ப்பு? இல்லை, இப்போ பெரும்பாலும் கோட்டையாக கருதப்படுற திமுகவுக்கு வந்து ரேஸில் முன்னணியில் தான் இருக்காங்க. அது 2ஆம் இடத்துல லீமா ரோஸ் இருக்காங்க. ஆனால் லீமா ரோஸுங்கிறது வெட்டி பந்தாங்கிற ஒரு பந்தாவாக இருக்காங்க. பெரிய வேட்பாளர் விஐபி அந்த பந்தாலே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு வேட்பாளராக கருதப்படுறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய அந்த பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறாங்களா இந்த கேமராக்கள் எல்லாம் விலை உயர்ந்த கேமராக்கள், இந்த திரைப்படத்தில் யூஸ் பண்ணுறாங்கல்ல, எல்லாமே அந்த மாதிரி கேமராக்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும், மக்கள் மத்தியில் பெரிய வேட்பாளர் போல, இவங்க நமக்கு வந்தால் நல்லா செய்வாங்க போல அப்படிங்கிற ஒரு வாக்காளர்களுக்கு அந்த மனநிலையை ஏற்படுத்துறாங்க. ஸோ உங்களுக்கு புரியுதா, ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி வேட்பாளராக அவங்க இருக்காங்க. நாம் தமிழர் தாவேகா ஆஸ் யூஷுவல் தான். ஸோ இப்போ ரேஸ்லன்னு பார்க்குறப்ப திமுக தொடர்ந்து முன்னிலையில் இருக்குது. லால்குடியில் கிட்டத்தட்ட அமைச்சர் நேரு தன்னுடைய திருச்சியில் எந்த தொகுதியும் திமுக தோற்காத அளவுக்கு அங்கே வேலை பார்த்து ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்த்து வச்சிருக்காரு. லீமா ரோஸுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் அடையும் தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.